வாங்கிக்க, தண்ணி குடி. அங்க போற ரூட்டே சூப்பரா இருந்துச்சுப்பா. தண்ணி கூட எவ்வளவு இனிப்பா இருக்கு தெரியுமா? ஆமா, இந்த தண்ணி ரொம்ப இனிப்பா இருக்குதே. இன்ஃபேக்ட் இந்த இடம் கூட ரொம்ப அழகா இருக்குதுல்ல. அதாவது பச்சை பசேல்னு திறந்த வெளி. இட்ஸ் பியூட்டிஃபுல். ஐ நோ, பட் ஆனா இந்த இடம் கொஞ்சம் பயமாவும் இருக்குப்பா. ரொம்ப அமைதியா மர்மமா, ரொம்ப தூரத்துக்கு ஆள் நடமாட்டமே இங்க இல்லப்பா. வெறும் பயங்கரமா மட்டும் இல்ல, இந்த இடத்துக்கு பயங்கரமான ஒரு கதையும் இருக்கு. என்ன கதை? சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொம்பளை கரெக்டா இங்க தான் கொண்டாங்க. அவ டெட் பாடி கூட இங்க தான் கிடைச்சது. சரி, இப்ப என்ன அதுக்கு? அதுல என்ன பயப்பட வேண்டிய விஷயம் இருக்கு? அது என்னன்னா, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க அந்த பொண்ணோட ஆத்மா இங்கதான் இருக்குங்கிறாங்க. அப்புறம் இந்த இடத்துல நைட் ஆனா அர்த்தராத்திரி பயங்கரமா பாட்டு பாடுதான். அந்த பெண் ஆத்மாவை யாருன்னா பார்த்தாங்கன்னா அவங்க பழக்கவே முடியாதான். இத பத்தி உங்களுக்கு தெரியும்னா அப்புறம் எதுக்காக எங்களை இங்க கூட்டிட்டு வந்த அம்மன்? வேற ஏதாவது இடத்துக்கு போயிருக்கலாம்ல. ரைட் காய்ஸ், இனிமே இந்த இடத்துல நாங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டோம். இப்பவே இங்க இருந்து கிளம்புங்க. ஆமா, போதும், பிக்னிக் போலாம். ரிலாக்ஸ் அலிஷா, அப்படின்னா ஒண்ணுமே இல்ல. சும்மா நாங்க உங்களை அள வச்சுக்கிட்டு இருந்தோம். ஆமா நேகா, உங்களை பயமுறுத்ததுக்கு சும்மா ஒரு கதையை அவுத்து விட்டோம். திஸ் இஸ் ஜஸ்ட் நாட் டன். அப்படின்னா யாராவது இப்படி எல்லாம் விளையாடுவாங்களா? உங்களுக்கு சந்தோஷமா இப்போ? பயமுறுத்தியாச்சா? இங்க நாங்க என்ஜாய் பண்ண தானே வந்திருக்கோம். சாரி 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 சாரி. ஓகே, சரியா? நாங்க சாரி சொல்லிட்டோம். ஓகே, சரி வாங்க எல்லாரும் போலாம். சரி வாங்க போய் ரெஸ்ட் எடுக்கலாம். நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, நாங்க போய் குளிச்சிட்டு வந்துடுறோம். ரொம்ப தூரம்லாம் போயிடாதீங்க, பக்கத்துல எங்கேயாவது இருங்க. ஏய் கவனமா இருங்க, சரியா? வா போலாம். பை. வா சீக்கிரம். நேஹா, நேஹா நில்லு. நீ என்ன சொல்ல வந்த? சொல்றேன் இரு. என்ன சொல்ற? வா, எங்க வா போறோம்? வா. நேஹா, இப்ப சொல்லு, நீ என்ன சொல்ல வந்த? நான் உனக்கு ரொம்ப சீக்கிரம் வந்துரு. நேஹா, போவாத. இங்க இருந்து போயிடலாம். வா, இங்க நிக்காத. சீக்கிரம் போலாம். வா. நேஹா, என்னது என்னது? நேஹா வா, போய் யாரு? வா வா, போயிடலாம். அவன் சொல்லிட்டு இருந்தால கண்டிப்பா அந்த ஆத்மா தான் இது. இந்த ஃப்ரைடேக்கு எங்க இருந்து பார்சல் வந்திருக்கு? ஃப்ரெடி சார் யாருக்கோ தெரியாம மறைச்சு எடுத்துட்டு போற அளவுக்கு அந்த பார்சல்ல என்ன சார் இருக்கும்? பாப்போம். ஏய் ஃப்ரெடி, என்ன பயிருக்கு அதுல? என்ன மறைச்சு கொண்டு போற? ஒன்றும் இல்லை சார், சும்மா ஜோக்கு. அட சும்மானா என்ன? அட என்னமோ ரகசியமா எடுத்துன்னு போற, அது என்னன்னு கேட்ட சொல்ல மாட்டேங்கிறியே. கேட்காதீங்க சார், பார்க்குற அளவுக்கு ஒன்றும் இல்லை சார். இது பார்க்குற அளவுக்கு உண்மை இல்லையா? அப்படின்னா கண்டிப்பா இதை நாங்கள் பார்க்கணும். பூர்வி, என்ன இருக்குன்னு பாரு. சார் இல்லை பூர்வி வேணாம். பூர்வி சொன்னா பூர்வி. சார் அதுல ஒன்றும் இல்லை சார். அது என்னன்னு இப்போ தெரிய வந்துடும்.
தீபாவளி பட்டாசுங்க. ஓஹோ ஃப்ரெடி, அடேங்கப்பா பிரமாதம்ப்பா. இவ்வளவு நிறைய காய்கறிகளா? தக்காளி, கேரட்டு, காலிஃப்ளவரு, பாவக்காய் கூட இருக்கு பாருடா, வெங்காயம், வெள்ளரிக்காய். அட என்னப்பா இதெல்லாம்? ஒருவேளை எங்கேயாவது காய்கறி கடை போட போறியா? என்ன சார், அப்ப நீங்க சிஐடியை விட போறீங்களா? அட நான் என்ன பண்றது? 2 நாளா பொண்டாட்டி காய்கறி வாங்க சொல்லிட்டு இருந்தா. ஆனா வேலை காரணமா வாங்குறதுக்கே டைம் இல்ல. நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு போறதுக்குள்ள எல்லா கடையும் மூடிடுறான். வேலைனால டைமே கிடைக்கல. 2 நாள் பசியோட இருந்தியா? சாப்பாட்டே கிடைக்கலையா? கிடைச்சது, ஆனா காய்கறி தான் சார் கிடைச்சது. அதுக்கப்புறம் என் பொண்டாட்டி இன்னைக்கு வார்னிங் கொடுத்துட்டா சார். காய்கறி வாங்காம வீட்டுக்கு வந்தா என் பொண்டாட்டி கதவு திறக்க மாட்டேன்னு சொல்லிட்டா சார். அதனால தான் நான் வாங்குறேன்னு சொல்லிட்டேன் சார். சார், இந்த எல்லா காய்கறியும் நம்ம ஆன்லைன்ல கூட ஆர்டர் பண்ணலாம். அட என்ன சொல்றீங்க? எனக்கு தெரியாம போச்சே. நான் என் ஒய்ஃப் கிட்ட சொல்லிடுறேன், இனி அவளே பார்த்துப்பா. ஹலோ, ஏசிபி பிரத்யும்னா ஹியர். என்ன பஸ் ஃபோர்த்? நீங்களே என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? என் குழந்தை என்ன பண்ணிருக்கீங்க? சொல்லுங்கடா, என் பொண்ணு நேஹா எங்க? ஆண்டி, நாங்க அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணல ஆண்டி. ஆக்சுவலா எங்களுக்கு ஒண்ணும் புரியல. புரியாதுன்னு சொல்லக்கூடாது. அலிஷாவே உங்க 2 பேரையும் நம்பி தான் அனுப்பி வச்சோம். எங்க சொல்லுங்க. என்னன்னு சொல்றது அங்கிள்? அது என்னன்னு எங்களுக்கே தெரியாது. என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. அந்த 2 பொண்ணுங்களும் எப்படி காணாம போனாங்க? சார், அதுவும் எங்களுக்கு தெரியல சார். நானும் ரோகிதோ டென்ட்ல ரெஸ்ட் எடுக்க போனப்போ அலிஷாவும் நேகாவும் குளிக்கிறன்னு போனாங்க சார். ஆனா திரும்பி வரவே இல்லை. இல்ல, நான் இவங்க சொல்றதை நம்ப மாட்டேன் சார். இவங்க பொய் சொல்றாங்க. என் பொண்ணுங்களுக்கு எதுவும் ஆச்சுன்னா நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க 2 பேரும் நான் விடவே மாட்டேன். விஷால் சார், ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியா இருங்க. நாங்க தான் வந்துட்டோம்ல, கொஞ்சம் விசாரிக்க விடுங்க. இல்ல சார், எல்லாம் இந்த லதா பண்ண தப்பு. பொண்ணுங்களை அம்மா பாத்துக்குப்பாங்களா, அப்பா பாத்துக்குப்பாங்களா சார்? சார், அலிஷா என்ன கேட்டாலும் இந்த பொம்பளை சரின்னு இடம் கொடுப்பா. விஷால், இதெல்லாம் இப்ப இங்க பேசணுமா? வீட்ல தான் என்ன அவ்வளோ திட்டின, இங்கேயும் வந்து நிறுத்த மாட்டியா நீ? இது என் பொண்ணு வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. உனக்கு புரியுதா இல்லையா? இதை பாருங்க விஷால், நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. உங்களுக்கு பிபி அதிகமாகிட்டு போகுது. எனக்கு மனசு சொல்லுது 2 பொண்ணுங்களும் கண்டிப்பா சேஃபா தான் இருப்பாங்க. பாருங்க, அந்த 2 பொண்ணுங்களோட நீங்க 2 பேர் தான் இருந்தீங்க. ஏதாவது நடந்ததுன்னா இப்பவே சொல்லிடுங்க. இல்லைன்னா உண்மையை வர வைக்கிறதுக்கு என்கிட்ட நிறைய வழி இருக்கு. சார், எங்க மேல சந்தேகப்படுறீங்களா? சார், நாங்கெல்லாம் குட் ஃப்ரெண்ட்ஸ் சார். சார், 2 பசங்களும் உண்மையை தான் சொல்றாங்க சார். இவங்க 2 பேரும் ரொம்ப கவலையா இருந்தாங்க. 2 பேரும் பயங்கரமா தேடிட்டு இருந்தாங்க சார். நாங்களும் நிறைய விசாரிச்சோம் சார். சொல்லுங்கப்பா, நாம விசாரிக்கலையா? அப்படியா? சோ நேகாக்கும் அனுஜாக்கும் என்னதான் ஆச்சு? அவங்க 2 பேரும் எங்க தான் போனாங்க? என் பொண்ணு நேகாவை இந்த பிக்னிக்குலாம் அனுப்புறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. இப்ப அவளை அனுப்பி வச்சு என்னோட நிம்மதி போச்சு, எல்லாமே வீணா போச்சு. நான் அவளை பார்த்து வளர்த்தேன். இப்ப என்னாச்சு பாருங்க. என் பொண்ணு எங்க போனான்னு தெரியலையே. நீங்க எல்லாரும் தயவு செஞ்சு கொஞ்சம் வீட்டுக்கு போங்க ப்ளீஸ். எங்களுக்கு அந்த 2 பொண்ணுங்களோட தகவல் தெரிஞ்ச உடனே நாங்க உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றோம். சரியா சார்? ப்ளீஸ் எங்க ஃப்ரெண்ட்ஸை தேடி கண்டுபிடிங்க சார். இல்லைன்னா எல்லாம் தப்ப எங்க மேல போட்டுருவாங்க. தப்பெல்லாம் உங்க மேல போட்டுருவாங்களான்னு என்னங்கிறது அவங்க 2 பேரையும் பார்த்தா தானே தெரியும். அவங்க 2 பேர் கிடைக்கிற வரைக்கும் நீங்க 2 பேரும் இந்த சிட்டியை விட்டு வெளியே போக முடியாது. புரியுதா? சார், அந்த 2 பொண்ணுங்களும் எங்க போனாங்கன்னே தெரியல சார். சார், நாம அவளை சரியான வழியில தான் தேடிட்டு இருக்கோமான்றது கூட எனக்கு இப்ப நிச்சயமா புரியல சார்.
எல்லா இடத்துலயும் தேடிதான் ஆகணும் ஸ்ரேயா. தேடுறதானே நம்மளோட வேலையே. சில நேரம் குற்றவாளியா, சில நேரம் விக்டிமா. தேடிக்கிட்டே இருக்கணும். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் விக்டிமோ குற்றவாளியோ 2 பேரையும் இதே ஏரியால தான் தேடி ஆகணும். அது வரைக்கும் எதுவும் சொல்ல முடியாது நிக்கில். ஒருவேளை குற்றவாளி இங்க இல்லாம வேற எங்கேயாவது இருக்கலாம். இல்லனா குற்றவாளி நம்ம கண்ணு முன்னாடியே கூட இருக்கலாம். நமக்கு அது புரியாம இருக்கலாம். சார் அது வந்து சார் இப்போ அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் மேலயும் அந்த 2 பேர் மேலயும் சந்தேகப்படுறீங்களா? கண்டிப்பா. எல்லாருமே நம்ம சந்தேகத்துக்குரியவங்க தான். என்ன இது? ஹியரிங். இது அவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் தான் இருக்கும். நம்ம கரெக்டான பாதையில தான் இருக்கோம். அவங்க இங்க தான் இருக்கணும். தேடுங்க. ரத்தம். சார் எனக்கு என்ன தோணுதுன்னா அந்த 2 பொண்ணுங்களையும் அவங்க இங்க இருந்து தான் கடத்திட்டு போயிருப்பாங்க. சரி வாங்க பாப்போம். நிக்கில் சார் இந்தா எவிடன்ஸ் பேக்ல போடு. சார் சார் கால் தடயங்கள் இருக்கு சார். ஆமா 2 அச்சு இருக்கு. அப்படின்னா அந்த பொண்ணுங்களை அந்த காட்டு பக்கமா இழுத்துட்டு போயிருக்காங்க. அந்த பக்கம் தான் போயிருக்கணும். சார் சார் அங்க ஒரு பொண்ணு இருக்கா சார்? என்ன சார் இங்கதான் சார் இருந்தா. எங்கேயா இருக்கா? டாக்டர் சார், என் பொண்ணுக்கு என்ன சார் ஆச்சு சொல்லுங்க. ஏன் அவ பேச மாட்டேங்கிறா? இங்க பாருங்க, நேஹாவுக்கு ரொம்ப ஆழமான காயம் ஏற்பட்டிருக்கு. இவங்களுக்கு என்னாச்சுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் எக்ஸாக்டா நாங்களும் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். சார் இப்போ பேசக்கூடிய நிலைமையில இருக்காங்கன்னு எனக்கு தோணல. அவங்க ஞாபகங்களை இழந்துட்டாங்கன்னு தோணுது. சார் அவசரமா நாங்க இவங்க கிட்ட விசாரணை பண்ணியே தான் ஆகணும். சார் இது ஒருத்தரோட உயிர் பிரச்சனை. ஆனா சார் ப்ளீஸ், இது ரிஸ்க் சரிப்பட்டு வராது. இங்க பாருங்க, அலிஷாவோட வாழ்க்கை ஆபத்துல இருக்கு. அவ எங்க இருக்க நேஹாவில் மட்டும்தான் சார் சொல்ல முடியும். ப்ளீஸ் டாக்டர். சரி நீங்க கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்களேன். ஆனா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, பேஷண்டோட மைண்டுக்கு ரொம்ப அழுத்தம் கொடுக்காதீங்க. ஷூர். நேஹா, நேஹா அங்க என்னமா ஆச்சு? அங்க கோட்டைக்கிட்ட என்னமா ஆச்சு? அலிஷா எங்க இருக்கா நேஹா? அலிஷா எங்க இருக்கா நேஹா? அலிஷா எங்க இருக்கா நேஹா? நேஹா அந்த இடத்துல என்னமாச்சு? சொல்லுமா, அன்னைக்கு என்னமா ஆச்சு? அலிஷா எங்க இருக்கா நேஹா? இப்ப நீங்களே பாத்தீங்களா ஆபீசர்? ஒரு நிமிஷம் இருங்க டாக்டர் ப்ளீஸ். அலிஷா எங்க இருக்கா? நேஹா சார், அவங்க ஏதோ சொல்ல முயற்சி பண்றாங்க.
நேஹா நேஹா என்னாச்சுமா? அலிஷா எங்கே இருக்கா? ஆ உங்களுக்கு என்னாச்சுமா அங்கே? அது அது வந்து ஃபோர்ட்டில் ஃபோர்ட்டில் ஆ ஃபோர்ட் பில்லர்ஸ் பில்லர்ஸ். ஆ அப்புறம் சொல்லுமா. அலிஷா அலிஷா? ஆ நேஹா அலிஷாக்கு என்னாச்சு? அலிஷா Egyptian idol. Egyptian idol? Idol. Egyptian idol என்னாச்சு? Mango tree. மேங்கோ ட்ரீ? சொல்லு நேஹா, சீக்கிரம் சொல்லு நேஹா. அலிஷாவோட உயிர் ஆபத்தில் இருக்கு, சீக்கிரம் சொல்லு நேஹா. நேஹா நேஹா, ஐயோ என்னோட பொண்ணு. இன்ஜெக்ஷன் சீக்கிரம். நேஹா வாங்க வாங்க. போதும் ஆபீசர், இனி எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது, இல்லைன்னா அவங்க உயிருக்கே ஆபத்தாயிடும். ஓகே டாக்டர். டாக்டர், நேஹாவோட கண்டிஷன் கொஞ்சம் மாறினா கூட எனக்கு உடனே நீங்கள் தகவல் சொல்லுங்க. ஷுவர் ஆஃபீஸர்ஸ். நேஹா சமீபத்தில் நடந்த விஷயத்தை மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது ஐ திங்க் ஷீ சஃபரிங் ஃப்ரம் ரெட்ரோகேட் அமனீஷியா. அவங்க ஞாபகங்கள் எப்போ திரும்பி வரும்ன்றதை நம்மளால சொல்ல முடியாது. ஓகே டாக்டர், அட்லீஸ்ட் நாம நம்பிக்கையோடு இருக்கலாம்ல? கண்டிப்பாக நாங்கள் எங்கள் முழு முயற்சியை எடுக்கிறோம். தேங்க்யூ. இந்த மேங்கோ ட்ரீ, இஜிப்ஷியன் ஐடல், அப்புறம் பில்லர்ஸ், இந்த லேண்ட்மார்க்கில் தான் ஏதோ நடந்திருக்கு. இந்த அலிஷா அங்கே எங்கேயோ தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த இடத்த பற்றி நம்ம ஃபுல்லாக விசாரிச்சே ஆகணும். தயா, நேஹா இந்த வழியா தான் தப்பிச்சு ஓடி வந்தா. அவ இருந்த நிலைமையை வச்சு பார்த்தா ரொம்ப தூரத்துல இருந்து ஓடி வந்த மாதிரி தெரியுது. அவ எதோ சொன்னா இல்லையா, அதெல்லாம் என்னவோ இதுக்குள்ளதான் இருக்கும்னு எனக்கு தோணுது. சார், இங்கே 4 பக்கமும் பில்லர்ஸாகவே இருக்கு. நேஹா மாமரத்தை பத்தி ஏதோ சொல்லிட்டு இருந்தா. அப்புறம் சார் ஈஜிப்ஷியன் கல்ச்சர்ஸ் பத்தியும். இங்க பாருங்க, எகிப்சியன் ஸ்கல்ப்சர். மாமரம். சார், 4 பக்கமும் பில்லர்ஸ் இருக்கு. அப்படின்னா இது அந்த இடம் தான். சார், இந்த இடத்துல அப்படி என்ன முக்கியமானதா இருக்கும்? நேகா எதுக்காக இத பத்தி சொன்னா சார்? கண்டிப்பா ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அக்கம்பக்கத்தில் கொஞ்சம் பாருங்க. சார், நிக்கல். சார், இங்க பாருங்க, கயிறு இருக்கு. யாரையோ கட்டி போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவளோட ஷூ. நேஹாவை இங்கதான் கட்டி போட்டிருந்தாங்க. சார், ஒரு கயிறு தான் சார் இருக்கு. அதுக்கு அர்த்தம் நேகாவை மட்டும் தான் இங்க கட்டி போட்டிருக்காங்க. சார், அப்படின்னா அலிஷா எங்க போயிருப்பா? அந்த குற்றவாளி அவளை வேற எங்கேயோ கடத்திட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன். எதுக்கு சார் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க? டாக்டர் சார். என்னது? ஓ இல்ல சார், நாங்க அவளை தேடிக்கிட்டு தான் இருக்கோம். இல்ல, இன்னும் எந்த தடையும் கிடைக்கல. ஓகே சார், ஓகே, தேங்க்யூ. சார், சலோங்கி சார் புதுசா ஏதாவது சொன்னாரா? நேஹாவோட துணியில நேஹாவோட சேர்த்து அலிஷாவோட பிளட் சாம்பிளும் கிடைச்சிருக்கு. சார், நேகாவோட துணியில அலிஷாவோட ரத்தம் எப்படி வந்தது? ஒருவேளை நேகா
அலிஷா மேல அட்டாக் பண்ணாலோ, அதனால அலிஷா பயந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காளோ? இல்லைன்னா 2 பேரையும் ஒருத்தனே அட்டாக் பண்ணியிருக்கலாம், அப்புறம் அந்த 2 பேரையும் வெவ்வேறு இடத்துக்கு கொண்டு போயிருக்கலாம். இந்த மாதிரி நடந்திருக்கலாம். சார், எனக்கு நேகா மேலதான் சந்தேகமா இருக்கு. நேகாவுக்கு அலிஷாவுக்கு உறவு சரியில்லைன்னு நினைக்கிறேன். வேணும்னே நேகா அலிஷாவை இங்க கூட்டிட்டு வந்திருப்பான்னு நினைக்கிறேன் சார். ஆமா சார், நேகா ஒரு வேலை இங்க தப்பிச்சுட்டு தடையுமே கிடைக்காத மாதிரி அலிஷாவை அடைச்சு வச்சிருக்காளோ என்னமோ. இந்த நேகாவோட வீட்டை நம்ம செக் பண்ணோம். அங்க ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஓ, நீங்களா? உள்ள வரலாமா? வாங்க சார். வீட்டை சர்ச் பண்ணுங்க. சோதனையா? என்னோட வீட்டையா? உங்களுக்கு இங்க என்ன கிடைக்க போகுது? அலிஷா எங்க இருக்கா, நேஹா ஏன் இந்த நிலைமைக்கு ஆளானான்னு தெரிஞ்சுக்கலான்றதுக்காக தான் நாங்க இந்த சோதனையே போட்டுக்கிட்டு இருக்கோம். என்னங்க, என்னக்கே கிடைக்க போகுது? ஏன்னா நேஹாவோட துணி மேல அலிஷாவோட பிளட் சாம்பிள் கிடைச்சிருக்கு. என்ன? ஆனா எப்படி சார் அந்த மாதிரி நடக்க முடியும்? நடந்ததை சொன்னேன். நேஹாவுக்கும் அலிஷாவுக்கும் நடுவுல ஏதாவது ஒரு விஷயத்தால சண்டை, மனஸ்தாபங்கள் ஏதாவது இருக்கான்னு தெரியுமா? நீங்க என்ன சொல்றீங்க? அங்க என் பொண்ணு ஹாஸ்பிட்டல்ல இப்பவோ அப்பவோன்னு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா. ஆனா நீங்க நடந்த சம்பவத்துல அவளை குற்றவாளியாக்க நீங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே, ஏன்? மேம், நான் அந்த மாதிரி எதுவும் சொல்லலையே. ஆனா நீங்க சொல்ல வந்ததுக்கு அர்த்தம் அதுதானே? இங்க பாருங்க மேம், இந்த பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகுற வரைக்கும் நேஹா அப்புறம் அவளை சுத்தி இருக்கிற எல்லாரையுமே தான் சொல்றேன். எல்லாரும் விசாரணை வளையத்துக்குள்ள தான் இருப்பீங்க. சார், சார் மேல கன் இருக்கு, மறைச்சு வச்சிருக்காங்க சார். கண்ணா? இதுல ஒரு புல்லட் இல்லையே. இந்த கன்னுக்கு உங்ககிட்ட லைசன்ஸ் இருக்கா? இல்லங்க சார், இது எங்களோட கன் இல்ல. இது இங்க எப்படி வந்ததுன்னு எங்களுக்கு தெரியல. எங்க வீட்ல இதுக்கு முன்னாடி கன் இருந்ததே கிடையாது. இந்த ரூம் நேஹாவோட தானே? ஆமா சார். காலேஜ்ல படிக்கிற சாதாரண பொண்ணுக்கு கன் எதுக்கு தேவைப்பட்டிருக்கும்? கரெக்டான கேள்விதான். இது ரியல் கன், பொம்மை கிடையாது. இந்த கன்னை வச்சு ஒருத்தரோட உயிரை நம்ம பறிச்சிடலாம். சரி, நீங்க எல்லாரும் நேஹா கொஞ்ச நாளாவே ஏதாவது வித்தியாசமா நடந்துக்கிற மாதிரி அந்த மாதிரி ஏதாச்சும் கவனிச்சிங்களா? அவ நடவடிக்கையில ஏதாவது மாற்றங்கள்? ஆமா சார், நேகா போன வாரம் ஒரு 3 to 4 days காலேஜ் போறதுக்கு முன்னாடி வேற எங்கேயோ போயிட்டு வந்தா சார். சார், அதுவும் யார்கிட்டயும் சொல்லாம கொள்ளாம? அவங்க எங்க போறாங்கன்னு நீங்க யாரும் கேட்டு தெரிஞ்சுக்கலையா? சார், நான் 1 or 2 times அவங்க கிட்ட கேட்டேன். ஆனா மழுப்பிட்டான், பதில் சொல்ல. வேற ஏதோ டாபிக்க மாத்தி கொண்டு போயிட்டான். நீங்க 2 பேரும் என்ன சொல்றீங்க? மேடம், உங்க வீட்ல இந்த கன்னு கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, இதுல ஒரு தோட்டா மிஸ்ஸிங். அப்புறம் உங்க பொண்ணு நேஹா காலேஜுக்கு போறேன்னு சொன்னவ காணாம போயிட்டா. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்க ஏதோ திட்டம் போட்டிருக்காங்க. ஸ்ரேயா, ஒரு வேலை பண்ணு. நேஹா கடந்த சில நாளா காலேஜுக்கு போகாம எங்கெல்லாம் போயிருந்தான்னு மொபைல் கம்பெனில செக் பண்ண. சார், வண்டி இங்க ஓரமா நிறுத்துங்க. இங்கதான் சார். சார், மொபைல் ரெக்கார்ட்ஸ் படி நேகா இந்த தாபாக்கு 3 தடவை வந்திருக்கா சார். ஆச்சரியமா இருக்கே. கண்டிப்பா காஃபி டிஃபன் சாப்பிட்றதுக்கு இங்க வந்திருக்க மாட்டா. யாரையும் மீட் பண்ணதான் வந்திருப்பா. வாங்க உள்ள போய் விசாரிப்போம். ஆனா இந்த போட்டோ பாருங்க. இந்த பொண்ணை நீங்க பாத்திருக்கீங்களா? இல்ல மேடம். அண்ணா, இந்த பொண்ணு அடிக்கடி இந்த தாபாவுக்கு வந்துட்டு போயிருக்கா. இவளை பாத்திருக்கீங்களா? ஆமா சார், நான் இவளை ஒரு 2 தடவை இங்க பாத்திருக்கேன் சார். நல்லா பாருங்க, இந்த பொண்ணு தானா? எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு சார், இதே பொண்ணு தான். ஏன்னா இவ்வளவு டிப்டாப்பான ஒரு பொண்ணு எப்போது தானே இங்க வருவாங்க. இந்த பொண்ணு இந்த இடத்துக்கு தனியா தான் வருவாளா, இல்ல கூட யார் கூடயாச்சும் வருவாளா? இந்த இடத்துக்கு தனியா வருவாங்க. அப்புறம் ஒருத்தர் வருவாரு, அவர் கூட இவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க நடுவுல என்ன பேசிக்கிட்டு இருப்பாங்கன்னு நீங்க கேட்கலையா? இல்ல சார். அந்த ஆளோட முகம் ஞாபகம் இருக்கா? ஆமா சார். அப்ப சரி, அவனை பத்தின அங்க அடையாளங்களை கொஞ்சம் சொல்லு. சார், ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் வசைக்கோட்டுக்கு பிக்னிக்காக போயிருக்காங்க சார். அதுல 2 பொண்ணுங்க நேகாவும் அலிஷாவும் மாயமாயிட்டாங்க.
அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த பொண்ணு நேஹா ரத்த கரையோட காயம்பட்ட நிலைமையில நம்ம முன்னாடி வரா. அப்புறம் மயங்குறா. அப்புறம் நேகாவோட வீட்ல இருந்து கண்ணு கிடைச்சது, அதுவும் லோடட். அது போக அந்த நேகா இந்த தாபால யாரையோ பார்க்க அடிக்கடி வந்திருக்கா. சார், ஃபுல் ஸ்கெட்ச் ரெடி ஆயிடுச்சு. அன்னைக்கு கூட்டத்துல நின்னுகிட்டு இருந்தானே அந்த ஆள் தான் இவன். அப்படின்னா நேஹா அலிஷா கடத்தல் சம்பவத்துக்கும் இவனுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு. யாருப்பா அந்த நேரத்தில்? என்ன வேணுங்க சார்? வா வா. நேஹாவை பார்க்கறதுக்கு நீ தாபாக்கெல்லாம் போயிருக்க? எந்த நேஹா சார்? ரொம்ப சீக்கிரம் மறக்கிற. இதோ இவதான் நேகா. இல்லை சார், எனக்கு எந்த நேகாவையும் தெரியாது. இங்க பாரு, முதல்ல நடிக்கிறத நிறுத்து. உன்னை பீரோவுக்கு தூக்கிட்டு போனேன்னு வையே, அங்க உனக்கு மறக்க முடியாத அளவுக்கு வச்சு விருந்து செய்வோம். அப்புறம் உடம்பு அக்காயிடும். இல்லை சார், இல்லை சார், நான் உங்களுக்கு எல்லா உண்மையும் சொல்லிடுறேன் சார். அது என்னன்னா சார், ஒரு நாள் நேகாஜி எங்கள் வீட்டுக்கு வந்து கதவை டக்கு டக்குன்னு தட்டினாங்க சார். அப்புறம் நானும் போய் கதவை திறந்தேன் சார். கதவை திறந்தேன், அப்படியே நேகாஜி டக்குன்னு உள்ளே வந்து என்ன இங்க அப்படியே இங்க சரியா நெத்தி போட்டில் அப்படியே துப்பாக்கி வச்சு குறி வச்சாங்க சார். நான் அப்படியே பயந்தே போயிட்டேன் சார். அதுக்கப்புறம் நேகாஜி என்ன சொல்றாங்களோ அதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன் சார். என்ன சொன்னாங்க? அது என்னன்னா, ஒரு கஜானா உடைச்சு அது உள்ள இருக்கிறத திருட சொன்னாங்க. அங்க நீ என்ன திருடுன? சார் அது 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 ஒரு பேக் தான் சார். சரி, அந்த பேக்ல என்ன இருந்துச்சு? அது எனக்கு தெரியாது சார். அந்த பேக்ல என்ன இருந்துச்சோ அதை நான் நேகாஜி கொடுத்துட்டேன் சார். சரி, அந்த கஜானா எங்க இருந்துச்சு? வீட்லயோ, ஆபீஸ்லயோ, இல்ல கடையிலயா? சார், என்னோட கண்ணை கட்டி இருந்தாங்க சார். கட்டை அவுத்து விட்டோன்னே நான் அந்த ரூமுக்குள்ள அந்த லாக்கர் பக்கத்தில் இருந்தேன் சார். சார் சார் நேகாஜி என் தலையில் இங்கே பிஸ்டல் வச்சாங்க சார். நான் என்ன சார் பண்றது? நான் லாக்கரை உடைச்சிட்டேன் சார், உடைச்சிட்டேன் சார். நேகா இது எல்லாத்தையும் ரொம்ப பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கா சார். சரி, இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா ஏன் போலீஸ் கிட்ட போய் சொல்லல? அன்னைக்கு நேஹா அலிஷா காணாம போனப்போ கூட்டத்துல நின்னுகிட்டு இருந்தியே, அப்போ வச்சு கிட்ட சொல்லிருக்கலாம்ல. சரி, இந்த வேலைக்காக நேகா உங்ககிட்ட எவ்வளவு காசு கொடுத்தா? 20,000 ரூபாய் சார். உயிருக்கு பயந்துகிட்டு யாரோட லாக்கரையோ உடைச்சிருக்க. அப்புறம் வெறும் 20,000 ரூபாய்க்காக நீ வாயவும் மூடி இருந்திருக்க. இப்பவும் உயிருக்கு ஆபத்து இருக்கு, தெரிஞ்சுக்க. உன்னை உள்ள தள்ளி தட்டி புழிஞ்சா வாழ்க்கையே வெறுத்துருவ, பாத்துக்க. சார் சார், என்ன எதுவும் பண்ணிடாதீங்க சார். நான் உங்களுக்கு இன்னொரு விஷயத்த சொல்றேன். கைய ஓங்கினாதான் சொல்லுவியா நீ? ஒண்ணு விடாம எல்லாத்தையும் சொல்லு. சார், மேடம் ஒரு இடத்துக்கு என்ன கூட்டு போனாங்களே, அந்த இடத்துல ஏற்கனவே ஒருத்தங்க இருந்தாங்க. அவன் தான் கதவு திறந்தா சார். யார் அவன்? அது என் கண்ணு தான் கட்டியிருந்தாங்களே, தெரியலையே. ஆனா அவனோட குரலை நான் நல்லா கவனிச்சு கேட்டேன். என்னத்த கேட்ட? சார், அவன் பேசும்போதெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி திக்கிக்கிட்டு இருந்தான் சார். திக்கிக்கிட்டு இருந்தானா? ஆமா சார். உனக்கு பிபி அதிகமாயிட போகுது. அசோக், எனக்கு தெரிஞ்ச அவன் இப்ப கூட விஷால் வீட்டுல தான் இருப்பான். வாங்க, இழுத்துட்டு வாங்க இவனை. சார் சார் சார், என்ன விட்டுருங்க சார், வேண்டாம் சார். சார் இல்ல, இன்னும் அவன் எங்க இருக்கானே தெரியல. நீங்க சொல்றது கண்டிப்பா பலிக்கணும். என் பொண்ணு சீக்கிரமா வீடு திரும்பி வரட்டும். சரி, அவரை பத்தி ஏதாவது தெரிய வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு சொல்றேன். அலிஷா எங்க போனானே தெரியலையே. வாங்க, என் பொண்ணு பத்தி ஏதாவது தெரிய வந்துச்சா? இல்லங்க, இவரு விஷால் எங்க இருக்காரு? அவரு வெளியே போயிருக்காரு. அப்புறம் அவரோட பிரதர் அசோக்? என்னாச்சு சார்? நான் இங்கதான் இருக்கேன். நேஹாவோட சேர்ந்து நீங்க யாரோட போட்டோ உடைச்சிங்க? அது வந்து விஷாலோட லாக்கர் தான் உடைஞ்சிருந்தது.
அசோக் அண்ணன் நீங்களா? அப்ப அந்த நேஹா நீங்க 2 பேரும் சேர்ந்து தான் இது செஞ்சீங்களா? இதை பாருமா தங்கச்சி, என்னை மன்னிச்சிருமா. அந்த நேகா என்னோட பலவீனத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவ என்ன என்ன பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்தா. அதனால தான் போன வாரம் நம்ம எல்லாருக்காகவும் நைட் ஷோ டிக்கெட் வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா அப்போதான் ஃபிலிம் பார்க்க போனதுக்கப்புறம் அந்த நேரத்தில் நேகா வேலையை முடிக்கிறதா பிளான். ஆனா நான் தான் கதவுக்கு பூட்டு போட்டிருந்தேனே, அப்படி இருக்கும்போது நேஹா எப்படி உள்ள நுழைஞ்சா? அவளுக்காக வீட்டோட கதவை நான் தான் திறந்தேன். அப்படின்னா படம் பார்க்குற சாக்குல நேஹாவுக்கு நீங்க உதவி பண்ணிருக்கீங்க. தங்கச்சி, ஆனா நான் சொல்றத மட்டும் நம்புங்க. நான் இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா கட்டாயத்துக்காக தான் பண்ணேன். அப்படியா? உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்குமே அந்த லாக்கருக்குள்ள என்ன காணாம போச்சு? இல்ல, எனக்கு அது எதுவும் தெரியாது சார். லாக்கர் எல்லாத்தையும் விஷால் தான் பார்த்துப்பாரு. ஏதோ முக்கியமான பேப்பர்ஸ்லாம் காணாம போச்சுன்னு அவர் சொன்னாரு. ஆனா அது ஒன்றும் பெரிய டென்ஷன் இல்லை, நம்ம வேற ஒரு பேப்பர் ரெடி பண்ணிக்கலாம்னு சொன்னாரு. ஆனா என் பொண்ணு தான், என் பொண்ணு அலிஷா. அசோக் சார், நேஹா செஞ்ச குற்றத்துக்கு நீங்க துணை போயிருக்கீங்க, உண்மையை மறைச்சிருக்கீங்க. நீங்க தப்பிக்க முடியாது. அதே மாதிரி அந்த நேஹாவும் தப்பிக்க முடியாது. இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறது கூட அது வெறும் நாடகம் தானே எனக்கு தோணுது. நான் எப்படியாவது இங்க இருந்து வெளியேறணும். எப்படியாவது நான் இங்க இருந்து தப்பிக்கணும். நேஹா, எழுந்துட்டியா? இப்போ உடம்பு எப்படிமா இருக்கு? எனக்கு ஒரே தலைவலியா இருக்கு. அது இன்ஜெக்ஷனால தான் அப்படி. இன்ஜெக்ஷன்? டாக்டர் உன்னை ஹெவி டோஸ்ல வச்சிருந்தாருல, அதனால தான். அதெல்லாம் நீ ஒன்றும் பயப்பட வேண்டாம். நான் உனக்கு இன்னொரு இன்ஜெக்ஷன் கொடுக்குறேன், அதனால நீ நல்லா தூங்குவ. இதான் சரியான சமயம். நான் ஏதாவது பண்ணி இங்கேருந்து தப்பிச்சே ஆகணும், இல்லைன்னா நான் மாட்டிப்பேன். இங்கே பாருங்கள் மிஸ்டர் சிங், நான் 5 நாளைக்கு உங்களுக்கு மருந்து எழுதி கொடுத்துருக்கேன். அதை கரெக்டாக சாப்பிட்டுட்டு வாங்க. அப்புறம் 5 நாள் கழித்து மறுபடியும் என்னை வந்து பாருங்கள், சரியா? டாக்டர் சார். எஸ் சார். இப்போ நேஹாவோட உடம்பு எப்படி இருக்கு? சார், இப்போ அவளுக்கு தூங்குறதுக்கு இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்கோம். இப்போ அவள் தூங்கிட்டு இருப்பா. அவகிட்ட உடனே நாங்கள் பேசியே ஆகணும். ஆனால் சார், ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. வாங்க 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 சார். நீங்கள் பார்த்தீங்களா, அவள் படுத்துக்கிட்டு இருக்கா. நேஹா, நேஹா. சார், ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப் ஹர். ஓகே, வாங்க. ஒரு நிமிஷம். சிரிஞ்சு எப்படி இப்படி கீழே விழுந்து கிடக்கு. சார், இது நேகா இல்ல. அட
இது எங்க ஹாஸ்பிட்டலோட நர்ஸ் கோமல். அப்படின்னா அந்த பேஷண்ட் எங்க போனா? ஓடி போயிட்டா. நர்ஸோட ட்ரெஸ்ஸை போட்டு தப்பிச்சிட்டான்னு நினைக்கிறேன். அப்படின்னா சார் மெமரி லாஸ் ஆன மாதிரி நேகா நடிக்கிறாளா என்ன? அக்கம் பக்கத்தில் செக் பண்ணுங்க. இன்னும் ஹாஸ்பிட்டலில் இருக்க வாய்ப்பு இருக்கு. பூர்வி சீக்கிரம் போய் வாட்ச்மேனை கேளுமா, சீக்கிரம். மேடம், இந்த ஐசியூல இருந்த பேஷண்ட் நர்ஸோட ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஓடி போயிட்டா. நீங்க பாத்தீங்களா? இல்ல, நான் பார்க்கல. ஐசியூல இருந்து ஒரு பொண்ணு தப்பிச்சு போயிருக்கா, பாத்தீங்களா? அவ நர்ஸோட ட்ரெஸ் தான் போட்டிருக்கா. நாங்க பார்க்கல சார். ஐசியூல இருந்த பேஷண்ட் நேஹா அவங்க இந்த பக்கம் எங்கேயாச்சும் போனாங்களா? நோ சார். அதுக்குள்ள எப்படி தப்பிச்சா? வெளியே ஒரு நர்ஸ் டாக்ஸில கிளம்புனதை பார்த்திருக்காரு. எவ்வளவு நேரத்துக்கு முன்னாடி? ஒரு 7-8 நிமிஷம் இருக்கும் சார். நீங்க வரதுக்கு கொஞ்சம் முன்னாடி. டாக்ஸி எந்த பக்கம் போச்சுன்னு தெரியுமா? இடது பக்கமா அந்த டாக்ஸி வந்துச்சு சார். அப்புறம் அந்த நர்ஸ் ஏறிட்டு வலது பக்கமா போயிட்டாங்க. அந்த நர்ஸுக்கு நெத்தில இங்க ஏதாச்சும் அடிபட்டு இருந்துச்சாப்பா? ஆமா சார். அது நேஹா தான். ஹாஸ்பிட்டல் ஃபுல்லா சிசிடிவி கேமரா போட்டிருக்குல்ல, அதை பார்த்து அந்த டாக்ஸியோட நம்பரை கண்டுபிடிங்க. அந்த டாக்ஸி டிரைவரை வச்சு நேஹா எங்க போயிருக்கான்னு கண்டுபிடிச்சிடலாம். சீக்கிரமா போ நேஹா. அந்த பர்ஸ் எங்க எடுத்து வச்சிருக்க? என்னாச்சு? இன்னும் உன்கிட்ட 2 நிமிஷம் தான் இருக்கு. சீக்கிரம் சீக்கிரம். இங்க இருக்கு. என் பேக்கை என் லாக்கர்ல இருந்து ஏன் எடுத்த? நீங்க பண்ணிட்டு வந்த தப்ப வெளியே கொண்டு வரதுக்காக. ரியா என்னோட கசின். நீங்க அவளை கொண்டு இருக்கீங்க. வளர்றது நிறுத்து. உனக்கு உயிரை பத்தி கவலை இல்லையா? சுடு. எனக்கு பயம் கிடையாது. இப்படிதான் நீங்க என்னோட சிஸ்டரை லாக் பண்ணி அவளோட அப்பாவி தனத்தை பயன்படுத்திட்டீங்க. அதுக்கப்புறம் கொலை பண்ணிட்டீங்க. இதெல்லாம் போய் நான் மட்டும் எல்லாத்தையும் செய்யல. அப்படியா? அப்படி இருக்கும்போது அவளோட போட்டோ உங்க லாக்கருக்கு எப்படி வந்தது? ரியா என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டா. அவ யாரையோ சந்திக்கிறான்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அது நீங்கன்னு எனக்கு தெரியாம போச்சு. என் சிஸ்டரை எதுக்காக நீங்க கொன்னீங்க? அவ தன்னை ரொம்ப ஸ்மார்ட்டா காட்டுக்க ஆரம்பிச்சா. உன்ன மாதிரியே. உங்களை பத்தின எல்லா விஷயத்தையும் வெளி உலகத்துக்கு கொண்டு வர அவ போராடினான்னு ஏன் சொல்ல மாட்டீங்க? அதனாலதான் நீங்க அவளோட வாயை நிரந்தரமா அடைச்சிட்டீங்க. என்ன பத்தி நீ ரொம்ப அதிகமா தெரிஞ்சுக்கிட்ட. உன்னுடைய சகோதரி ரியா மாதிரியே நீயும் சாக வேண்டியதுதான். ரியா ரியா நீயா? நீ என்ன நினைச்ச? நீ என்ன கொன்னுட்டு உயிரோட வீட்டுக்கு போகலானா? ரியா இத பாரு. என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடு. நீ மட்டும் என்ன உயிரோட விட்டியா? உன்னை நான் உயிரோட விடுறதுக்கு? இல்ல இல்ல ரியா ப்ளீஸ். ரியா என்ன எதுவும் பண்ணாது. ரியா ப்ளீஸ். ரியா ப்ளீஸ். எனக்கு பயங்கர வலி எடுக்குது. வேணா ரியா, எனக்கு காது வலிக்குது. சார், இந்த சத்தத்தை கேட்கவே முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. தலை வலிக்குது. சேகர்,
ஏய் வராத. எங்கடா ஓடுற டாக்டர் சேகர்? நீ போட்ட பேய் டிராமா முடிஞ்சிருச்சு. ஆமா, அலிஷாவை நான் தான் கொலை பண்ணேன். என்ன ரியாவை நான் ரொம்ப காதலிச்சிட்டு இருந்தேன். ஆனா இந்த விஷால் அவன் தான் என் ரியாவை கொலை பண்ணான். நாம நேசிக்கிறவங்களை நாம இழக்கும்போது எப்படி வலிக்குன்றதை நான் இவனுக்கு காட்டணும்னு நினைச்சேன். அதுக்காக தான் நீ ஹாலோகிராம பயன்படுத்தி இருக்க. இந்த கோட்டை முழுக்க பேய் சுத்திக்கிட்டு இருக்க மாதிரி நீ இதை வச்சு ஒரு டிராமாவும் பண்ணிருக்க. அதை வச்சு அவளை கொன்னு இருக்க. அப்புறம் நேஹா, நீ ஏன் ஹாஸ்பிட்டல் தப்பிச்ச? சார், ஹாஸ்பிட்டல் எனக்கு முழிப்பு வந்தப்போ எனக்கு அந்த பேக் ஞாபகம் வந்தது. விஷால் அங்கிளோட லாக்கர்ல இருந்து வெளியெடுத்த அந்த பேக். ரியா என்கிட்ட ஹாஸ்பிட்டல் வெளில மாட்டிக்கிட்ட. என்கிட்ட இருந்து இவன் எடுத்துக்கு போன சாட்சிகளை திரும்ப வாங்கறதுக்கு இவனை நான் இந்த ஃபோர்ட்டு கூட்டின்னு வந்தேன். இதான அந்த சாட்சிகள்? ஆமா நேஹா, நீ பண்ணதும் குற்றம்தான். அதனால நீயும் ஜெயிலுக்கு போக வேண்டி வரும். ஆனா நீங்க ரெண்டு பேரும் கொலை பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு நிச்சயமா தூக்குதான்.